Hi, hello, good evening, all. Hi, Harshi and Darshu. Hi. Hello, everyone. Good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சாப்டர் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் பை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சாப்டர் 5 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹாய் மஹா, குட் ஈவினிங். கேசவன், குட் ஈவினிங்ப்பா. ஹாய். ஹலோ எவ்ரி ஒன். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட் மீட்டம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைவா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தானே, அதுக்கு லைவ் வேணுமா கண்டிப்பா? ஆ ரொம்ப ஈஸி தானேப்பா அதெல்லாம். ஸோ டே டு டே லைஃப்பில் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதை வச்சும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அது போக அதில் மெயினாக என்னன்னா கோடிங்ஸ் தான். ஸோ கோடிங்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மிஸ் ஆச்சு அப்படின்னாலே மார்க்ஸ் வந்து போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மிட்டம்ல மேக்ஸ்ல 72வா? வெறும் 72 தானா? ஏன் வெறும் 72 மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? லைவ் வேணுமா? வில் ட்ரை K7. சரிங்களா? ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரிம்மா. ஸோ சாப்டர் 5 அதாவது வந்து 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2 இல்லையா? ஸோ 1 வந்து எத்தனை பேர் வந்து தெளிவாக படிச்சீங்க? ஸோ 1 அப்படிங்கிறது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல 6th சாப்டர். கரெக்டா? 92வா? அட்ஜஸ்ட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ எப்படி வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் வரும்? தமிழா? இருக்கிற லைவ் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க, இல்லாத லைவ் எல்லாமே கேட்பீங்க. அப்படித்தானே கேசவன்? வேற என்ன வேணும்? வேற என்ன லைவ் வேணும்? அடுத்த பயாலஜி கேளுங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேளுங்க, இங்கிலீஷ் கேளுங்க. ஹர்ஷி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸில் வேணா சொல்கிறேன். சரிங்களா? இல்லையா நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? மேக்ஸ் கிளாஸில் மேக்ஸை லிசன் பண்ணுங்க. ஓகே, கிளியரா இல்லையா? புரிஞ்சுதா? எஸ். ஹாய்மா. ஹாய். எஸ் ஆலன். ஓகே டன்மா. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டென்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் தலை பட்டன். ஓகே, அப்படியா? சரி விடுங்க, ஏதோ சொல்றீங்க. ஹாய் லக்ஷ்மி நாராயணன். ஓகே, ஹாய் மஹாய். ஓகேப்பா. ஸோ சாப்டர் 5 அதாவது வந்து 11th எத்தனை பேர் வந்து சாப்டர் 6 வந்து படிச்சிருந்தீங்க? பெருசா அதுக்கும் இதுக்கும் பெரிய கனெக்டிவிட்டி எல்லாம் இல்லை, ஆனால் சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் படிப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஆலன். எஸ் ஷாலினி. ஹாய் ஷாலினி. ஓகேவாமா? எஸ் யா. ஓகே சஹானா, you are new. Okay. Yes ma. So 2 dimensional analytical geometry எத்தனை பேத்துக்கு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? எத்தனை பேத்துக்கு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஹாய் பிரதேஷ், குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்புறேன் மகா, நம்பிட்டேன். ஓகே ஓவியா. ஓகே ஓவியா. ஓகே. ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இல்லை, எல் ஹாஸ்பிட்டல் ரூல். சாப்டர் 7ல எல் ஹாஸ்பிட்டல் ரூல் பார்த்துட்டு இருக்காங்களா? பண்ணிட்டாங்க. ஓகே ஹர்ஷி. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. கரெக்டா? ஸோ ப்ராப்ளம் எல்லாமே அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. ஆமாம் தானே? சொல்லுங்க மகா. நீங்கள் 10th கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நீங்கள் லீவ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே யா, இட்ஸ் ஓகே பிரதேஷ், இட்ஸ் ஓகே. ஏன்னா அதில் கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகுது. நம்ம வந்து நார்மலாக வந்து அதே சொல்லி என்ன ஆகுதுன்னா மிஸ்டேக் ஆகுது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் சொல்ல ரெடியாக இருக்கீங்க? நான் பெருசாக சால்வ் பண்ண போகிறதெல்லாம் நினைக்கிறேன். நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஏன்பா? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஃபயரில் இருக்கீங்களா? ஹாய் மனோஜ், குட் ஈவினிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ ஆப்வியஸ்லி வந்து முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஓகேவாமா? யா, ஐம் குட். வாட் அபவுட் யூ? ஓகேப்பா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் பேசிக்காக இருக்கிற சர்க்கிள் வித் சென்டர் வந்து 0,0 இருந்தால் என்ன, ஸோ சென்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது H, K கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, லைக் பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், அதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, எசென்ட்ரிசிட்டினா என்ன, அதில் வெர்டிசஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஸோ இது எல்லா திங்ஸும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் போகலான் இருக்கீங்க, ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதெல்லாம் பார்ப்பீங்க ஓகேவா. அதுலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த டாபிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ கோனிக் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்லி தனியாக நீங்கள் படிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் கோனிக் செக்ஷன் சொல்லி தனியாக படிப்பீங்க, அதாவது சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா ஓகேவா. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 3, -3, -4 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியணும். ஸோ வாட் இஸ் அ ஜென்ரல் ஈக்குவேஷன், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, சென்டரை ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுப்பீங்க, ஸோ ரேடியஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் R ரைட். ஸோ சென்டரை வந்து எப்படி எடுப்பீங்க, எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க, இட்ஸ் ஓகே மகா, நான் திட்டவே ஆரம்பிக்கல. 10th சோஷியலில் வந்து இன்னைக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. யா எஸ் பிரித்திஷ், x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square இல்லையா. அதாவது சென்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா h, k எடுப்பீங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வரும், x plus 3 வருமா, x plus 3 the whole square அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா y plus 4 the whole square வருமா which is equal to 3 square. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்னப்பா கிடைக்கும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6x வருவாங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y ஸ்கொயர் 8x plus 16 இல்லையாமா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் 9ம் இந்த பாசிட்டிவ் 9ம் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8x plus 16 equal to 0. So this is a required equation சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா some basic question தான். இதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி சும்மா சாம்பிள் 1 மார்க் அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் ஓகேவா. ஸோ அதாவது பேசிக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஓகே. அந்த கொஷின்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் யூ ஆர் லக்கி ஓகே. ஏன்னா சும்மா 2 நிமிஷம் கூட 1 மினிட் கூட ஆகல ரைட். ஸோ டைம் வந்து 7:30. இங்கே பாருங்க என்னென்ன லைவ் கிளாஸ்லாம் இருக்குன்னு சொல்லி யூடியூப் சேனலில் போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் சேனலில் இல்லாதவங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகேவா. the very easy level questions only okay. ஸோ நீங்கள் வந்து ஓகே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் பேசிக் கொஷின் தான் சரியா. ஆனால் இது கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கிரைப்டு ஆன் தி கார்ட் 3x plus y plus 5 equal to 0 of the circle and x square plus y square equal to 16 as diameter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 2 சர்க்கிள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள், ஐயோ சர்க்கிள் இல்லை ஒரே நிமிஷம், நானே எலிப்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டேன் ஓகேவா. ஸோ சர்க்கிள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதோட கார்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகே. ஸோ அந்த கார்ட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x plus y plus 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதில் வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அதாவது டயாமீட்டர் ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லி டயாமீட்டர், ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. யாருக்கா ஞாபகம் இருக்கா, ஃபார்முலா பிடிஎஃபா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே. எஸ் பழனி, ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா, அதில் லாம்டா அப்படி இப்படின்னு எல்லாம் வருவாங்க. எஸ் எனிவன், அது ஒரு தியரமா கூட உங்க புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன்.
எஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஞாபகம் இருக்கா? equation of the circle passing through the point of intersection of the chord and the circle by நோவா தெரியுமா தெரியாதா? ஓகே, ஸோ அதாவது ஜென்ரல் சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் 2gx பிளஸ் 2fy அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இஸ் ஆஃப் த ஃபார்ம். இது எந்த ஃபார்மில் வரும் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் லேம்டா பிளஸ் சி வரும். பிளஸ் சி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா ஆஃப் எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் plus n equal to 0. சரிங்களா? இந்த வேல்யூ தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்முலா. யஷாலினி சொல்லுங்க. ஓகே பிரிதேஷ், ஓகே கஷ்டப்பட்டு டைப் பண்ணீங்களோ? ஓகே, எஸ் யூ ஆர் ரைட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த லேம்டா விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆரா வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ரியல் நம்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸோ த கொஸ்டின் நம்பரை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியாமா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து டெரைவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 3x plus y plus 5 equal to 0ன்னு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. சரிங்களா? ஈக்குவல் டு 16. அப்போ நம்மளோட கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்காங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லாமா அது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா -16. ஏன் வந்து -16னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு வருவீங்க. ஆப்போசிட் சைடுல கொண்டு வருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா -16 அப்படின்னு ஆகும். -16 லாம்டா இன்டு நம்மளோட கார்ட் வேல்யூ. ஸோ லாம்டா இன்டு கார்ட் வேல்யூ இங்க அப்ளை பண்றீங்க. இஸ் தட் கிளியர் நவ்? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பிளஸ் லாம்டா எல் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேவாமா? இது கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜி அண்ட் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து ஜி அண்ட் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளோட கார்ட் இருக்கு இல்லையா? ஸோ 3x plus y plus 5 equal to 0 இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சென்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜி கமா எஃப் தானே கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஜி கமா எஃப் தானே கண்டுபிடிப்போம். எஸ். ஸோ சென்டர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா -g, -f. கரெக்டா? ஆமாவா? which example? Example 5.2. that is formula ஹர்ஷி. ஃபார்முலா ஷீட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஸோ -g, -f அப்படின்னு சொல்லி தான் எடுப்போம். ஸோ இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி வந்து கம்பேர் பண்ணுவீங்கப்பா? எஸ், எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ எது கூட கம்பேர் பண்ணி எடுப்பீங்க? சார் எனி ஐடியா? இது கூட கம்பேர் பண்ணி எடுப்பீங்க. அதாவது நம்மளோட ஃபார்முலால என்ன இருக்கு? 2gx and 2fy. அதாவது இந்த வேல்யூ இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இதை இருந்து தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு 2gx அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். கரெக்டா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யாரு? நம்மளோட 3 இல்லையா? அப்போ g equal to 3/2. g equal to 3/2. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாம்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இருக்காங்க. லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? 3/2 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாம்டா, ஏன்னா இது கூட மல்டிப்ளை ஆகும் இல்லையா? சோ லாம்டா இன்டூ 3ன்னு வருவாங்கல்ல. சோ அதனால லாம்டாவும் சேர்த்து நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது கூட மல்டிப்ளை ஆவாங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2f. சோ y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க? 1 தான் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? f equal to lambda by 2. அதாவது இங்க வந்து லாம்டா இருப்பாங்கப்பா. சரிங்களா? சோ 3 into lambda and 1 into lambda ன்னு சொல்லியிருப்பாங்க. ஹாய் ருத்ரா, குட் ஈவினிங். எஸ் விநாயகம். ஓகே, g square plus f square. ஓகே,
அது வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகேவா? இப்போ வந்து ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு. ஆனால் சென்டரை நம்ம எப்படிப்பா எழுதுவோம்? எஸ், ஸோ த சென்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்னு எழுதுவோம். அப்போ இங்கே வந்துட்டு மைனஸ் 3 லாம்டா டிவைடட் பை 2 மைனஸ் லாம்டா டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சென்டர் வேல்யூ, இதில் இருக்கிற சென்டர் வேல்யூ. சரிங்களா? ஸோ சாப்டர் 5 சாப்டர் 5 கேப்டன் ஜாக் சாப்டர் 5. ஓகே, இஸ் தட் கிளியர் நவ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல சென்டரை, அந்த சென்டரை வந்து நமக்கு கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கார்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கார்டு வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 3x + y + 5 = 0 இல்லையா? இப்போ சென்டரை வந்து நீங்கள் g, f தான் எடுத்தீங்க. ஆனால் நீங்கள் கார்டில் அப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் x, y. இட் பிகம்ஸ் x, y. அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல ஜியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க, அதாவது சென்டர் வேல்யூ. சரியா? ஸோ -3 லாம்டா divided by 2 plus இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா minus lambda divided by 2 plus 5 equal to 0. அதாவது lambda வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இப்போ. புரிஞ்சுதா? பேசிக்கா ஸ்கூல்ல பேசிக் எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா? பேசிக்ஸே நம்ம ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பரவாயில்லையா? பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 0,0லேருந்து h,kலேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி அதில் ஒரு 3 ஃபார்முலாஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன நம்மளோட டான்ஜென்ட்டு நார்மல் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸாக போட்டுருவோம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஹர்ஷி சொல்லுங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஓகே ஷாலினி, இது 11th கிளாஸ் இல்லை 12th கிளாஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்மா? ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 9 லாம்டா டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் லாம்டா பை 2 ப்ளஸ் 5 இல்லையா? அப்போ இந்த ரெண்டு பேத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 9 லாம்டா மைனஸ் லாம்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் 5 இல்லையா? அப்போ இவங்க என்ன ஆகும்? -10 லாம்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் 5. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் -5 லாம்டா ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இப்போ -5 லாம்டாவை அப்படியே வச்சுட்டு இந்த பாசிட்டிவ் 5 ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. இட் பிகம்ஸ் -5. சரிங்களா? அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும்? -5 டிவைட் பை -5. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1. லாம்டா ஈக்குவல் டு 1. எஸ் ஹர்ஷி, லாம்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா? இப்போ நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நீங்கள் இங்கே எழுதிடலாம். சரியா? தட் இஸ் x² + y². அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தோம்ப்பா? ஸோ லாம்டா வேல்யூ 1 தான் இல்லையா? அதாவது 1 செகண்ட்மா, -16 ப்ளஸ் 1 × 3x + y and plus 5 equal to 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ x² + y² -16 + 3x + y and plus 5 இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. கான்ஸ்டன்ட்டை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ -16 இருக்குது அண்ட் ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் -11 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரீகால் பண்ணுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கிரைப்டு ஆன் த கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப் த சர்க்கிள் x² + y² = 16 as a diameterன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர்ல நான் எழுதியிருக்கேன் தெரியுமா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜெனரல் ஃபார்முலா, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கார்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டயாமீட்டரும் எடுத்து எழுதிக்கோங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பைன் பண்ணி நம்மளோட ஃபார்முலால எழுதுறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சர்க்கிளோட சென்டரை கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் -g, f. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கார்டு ஈக்குவேஷன்ல x, y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். அதாவது சென்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதாவது அந்த சர்க்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து -g, -f. ஆனா கார்ட்ல நம்ம சென்டர் எடுக்கும் போது இட் இஸ் x, y. அந்த x, y இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த லாம்டா வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் பண்ணணும்ப்பா. எஸ், இந்த ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா? சர்க்கிள் ஈக்குவேஷன். இஸ் தட் கிளியர் நோ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்மா? நோ.
ஓகே yes pa. So the next question இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு find the equations of the tangent and the normal to the circle னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. 5th chapter 5. okay Rudra, yes Jeba, hi ma. என்ன டவுட் கபீஷ் சொல்லுங்க. டவுட்னு சொல்லாதீங்க, என்ன டவுட்னு சொல்லுங்க சரியா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த டான்ஜென்ட் வந்து நார்மல் டு த சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அட் த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே ஜெபா, குட் ஈவினிங். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ த வேல்யூஸ் எல்லாமே சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்? ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் டு த சர்க்கிள் அட் அ பாயிண்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா? equation of the tangent and equation of the normal. x(x1) plus y(y1) equal to a square. Sure. ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா x(x1) plus y(y1) ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா சரிங்களா. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இடத்துல நமக்கு இது என்னது? இது வந்து x1, இது வந்து y1. ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூ ஹியர்மா? ஸோ இந்த இடத்துல ஏ வேல்யூ என்ன? நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் தான் x1 y1 சொல்லிட்டோம் கரெக்டா. இந்த இயர் மட்டும் இல்லப்பா, எல்லா இயர்லயும் உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்பாங்க. டெஃபினட்டா 2 மார்க்லயும் கேட்பாங்க, 3 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்ல 2 கொஸ்டின் கிரியேட்டிவ் வந்து கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 மார்க்லயே 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 6 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா கேட்டுருவாங்க. இந்த சாப்டர்ல இருந்து நீங்க 3 1 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு 1-2 மார்க் 2-3 மார்க் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 2 5 மார்க் கொஸ்டின் டெஃபினட்டா கேட்டுருவாங்க சாப்டர் 5ல இருந்து. a equal to 1 நோ ஜபா, அதான் சொல்லிட்டேன் ஃபுல்லா. -3 4 நோமா, அதாவது பாயிண்டோட வேல்யூ நமக்கு தெரியும் சரியா. -3, 4 அதாவது x1 y1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும்பா சரிங்களா. x1 y1 ஈக்குவல் டு -3, 4 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதுல நம்மளோட சர்க்கிள் ஈக்குவேஷன் பாருங்களேன். x² + y² ஈக்குவல் டு 25. ஸோ நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? x² + y² ஈக்குவல் டு a² இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்மளோட a வேல்யூ என்ன? இப்போ சொல்லுங்க, நம்மளோட a வேல்யூ என்னமா? 12th மேக்ஸ் பா, 12th மேக்ஸ். இட் இஸ் 5 இல்லையா. நமக்கு ஃபார்முலாலேயே வந்து ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்கறனால பிரச்சனை இல்லை. டேரக்டாக அந்த ஏ ஸ்கொயரை தூக்கிட்டு போய் அங்கே எழுதிக்கோங்க. ஹை ஜனனி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து x × -3 + y × 4 ஈக்குவல் டு 25. அப்போ இங்கே என்ன வரும்? -3x + 4y ஈக்குவல் டு 25. அவ்வளோதான் ஆன்சரே, அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் தெரியும், இல்லைன்னா அதுவும் தெரியாது. ஓகேவா. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலோட ஃபார்முலா என்ன? கெமிஸ்ட்ரி லைவா? நேத்து கூட கெமிஸ்ட்ரி லைவ் இருந்துச்சு. இனி நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இருக்கும்பா, மண்டே இருக்கும் கெமிஸ்ட்ரி லைவ். ஓகே, சோ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஃபார்முலா என்ன? பிரிதேஷ் மட்டும் சொல்ல வேண்டாம், எல்லாருமே சொல்லுங்க. கண்டிப்பா பிரிதேஷ் மட்டும் தான் ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்முலா தெரியாதா? தெரியலனா கொஞ்சம் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஹர்ஷி, வெரி குட்மா, வெரி குட், சூப்பர் சூப்பர், குட் பா. I didn't expect. Okay, good. Yes, 1 second ma. TNPSC Max class no. ஓகே, எஸ் பா. ஸோ இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் என்ன? ஸோ x × y1 - y × x1 which is equal to 0ன்னு வந்துருவாங்கப்பா. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வர மாட்டாங்க, 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x × 4 - y × -3 ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ 4x + 3y ஈக்குவல் டு 0மா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது.
இப்போ சொல்றேன், இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபார்முலா யூ கான் டூ எனிதிங். ஓகே, எஸ்மா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a road bridge over an irrigation canal have two semicircular veins each with a span of 20 meter and the supporting pillars of with 2 meter. ஓகேவா? ஸோ அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த செமி வெர்டிகுலர் வெயின்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஓப்பனிங் இருக்காங்கல்ல, அவங்களோட ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அவங்களோட ஈக்குவேஷனை தான், ஓகேவா, அவங்களுக்கு சாரி லைக் அவங்களோட ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். 6th சாப்டர் பேசிக். பேசிக் டீச் பண்றது பிரச்சனையே கிடையாது, ஃபுல்லா டீச் பண்ணலாம். ஓகேவா? ஆனா பேசிக் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எப்ப சால்வ் பண்றது சொல்லுங்க நீங்களே. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இதுக்கு ப்ரீவியஸாக அட்டென்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு சாப்டரும் நம்ம வந்து த வெரி லாங் டைம் நம்ம எடுத்துட்டு போறோம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்க்கும்போது நான் ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குமா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே 2 ஓப்பனிங் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஓப்பனிங்கோட நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகேவா? அந்த கேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு அந்த பில்லர், சப்போர்ட்டிங் பில்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சோ 2 மீட்டர்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த கேனல் ஓப்பனிங் இருக்குல்ல, சோ அதோட பிரெத் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 20 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதோட பிரெத் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, யாருமா இது? ஓகே, சரிங்களா? ஸோ 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஸோ லெட்டஸ் கன்சிடர் ஸோ O1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் த சென்டர் ஆஃப் த 2 செமி வெர்டிகுலர் வென்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ O1 O2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் செமி வெர்டிகுலர் வெயின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன எடுத்திருக்கோம், O1 எடுத்திருக்கோம். இப்போ அவங்களதுலேருந்து நீங்கள் சென்டர் வேல்யூ எடுக்கணும். ஸோ சென்டர் வேல்யூ தட் இஸ் H,K. எப்படி எடுப்பீங்கப்பா? சென்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஓகே ஹர்ஷி. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ஸோ இந்த பிரிட்ஜில் இங்கே வந்துட்டு நமக்கு ஸோ த பில்லர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஐ மீன் வந்து இந்த இடத்துல இந்த பில்லர் சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஸோ 2 மீட்டருக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரெத், இந்த கேனலோட பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈச் சைடு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஈக்குவேஷன், அதாவது இந்த ஓப்பனிங்கோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். So 12th max. Hi Muruga, good evening. ஓகேவா? ஸோ இதோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? 4th ஃபுல்லா ஃபினிஷ்டு தான். ஓகே, ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த வெண்டரோட சென்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 10 மீட்டர், இங்கே ஒரு 10 மீட்டர், இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்காங்க, இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்காங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் சென்டர் கால்குலேட் பண்ணும்போது இந்த 2ல இருந்து இந்த ஹாஃப் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவீங்க. சரியா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண போகிறது கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ y axis வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 0ன்னு ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல 0. ஸோ 12,0. சரிங்களா? அதே மாதிரி ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன் half of the value இல்லையா, half of the value எடுத்திருந்தேன். அப்ப ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர். சரிங்களா? ரேடியஸ் வந்து 10 மீட்டர். ஸோ நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னப்பா? x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. x minus இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா h, k பா, இது வந்து h, k, இது வந்து r. சரிங்களா? ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து 12 ஸ்கொயர், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா y minus 0 the whole square and 10 ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 into 12 into x அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்கொயர். சரியா? இங்கே வந்துட்டு நமக்கு ஒய் ஸ்கொயருங்கிற வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஒய் ஸ்கொயருங்கிற வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? 100. ஓகே, அப்போ இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x
plus 144 தானே plus y square and minus 100 வந்து opposite sideல கொண்டு வாங்க opposite sideல கொண்டு வந்துருங்க ஓகேவா ஸோ இப்போ இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 24x ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ ரெண்டு பேத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளஸ் 44 which is equal to 0 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y is always greater than 0 ஓகேவா ஓகே ஏன் y ஸ்கொயர் வருதா a minus b the whole square ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க தேர்ட் லெசனும் ஃபினிஷ்டு தான் ஓகேவாம்மா இது புரிஞ்சுதா இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா ஸோ ஃபர்ஸ்ட் வெண்ட் கண்டுபிடிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வெண்ட் சரிங்களா ஸோ செகண்ட் வெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட O2 ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த சென்டர் வேல்யூ எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் இங்க இருக்கிற 2 இருக்கு இல்லையா அதாவது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க சரிங்களா அந்த கீழே நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இந்த கார்னர்ல இருந்து உங்களுக்கு O2ஓட சென்டர் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவீங்க அப்ப என்னென்ன வேல்யூஸ் இங்க வர்றாங்க ஒரு 2 மீட்டர் வர்றாங்க ஒரு 20 மீட்டர் வர்றாங்கப்பா இன்னொரு 2 மீட்டர் இருக்காங்க ஒரு 10 மீட்டர் இருக்காங்க சரியா இவங்க எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 34 கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 34 எஸ் பிரதீஷ் ஓகே ஸோ அப்போ நம்ம சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,0 அண்ட் ஆல்சோ த ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் சரிங்களா ரேடியஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இட் இஸ் 10 மீட்டர் ஓகே ஸோ சேம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க ஸோ எக்ஸ் கமா மைனஸ் 34 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 into 34x அண்ட் ப்ளஸ் 34 ஸ்கொயர் ஸோ 34 ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் அண்ட் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் வரும்ப்பா 100 ஓகே ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 68x அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் சொல்லுங்க y ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 68x ஹண்ட்ரட் லேர்னிங் கைட் புக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் லேர்னிங் கைட் புக் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ books.100learning சொல்லிட்டு வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் 1156 ஷாரா ஸோ ப்ளஸ் 1156 மைனஸ் 100 இல்லையா ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 68x plus 1056 equal to 0. So this is your answer ma. So இதில் வந்து y வந்துட்டு greater than 0 அந்த கண்டிஷனை வந்து எழுதிருங்க சரிங்களா அந்த கண்டிஷனை எழுதிருங்கப்பா y is greater than 0ங்கிற கண்டிஷன் எழுதியிருக்கணும் ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா ஸோ தமிழ் மீடியமா ஸோ இந்த கொஷின்ஸ் நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காமா நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஓகே ஜஸ்ட் கிளியர் நோ ஏதாவது டவுட் இருக்கா கஷ்டம் வேணா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க y less than 0ங்கிற கண்டிஷன் வராதிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சஸ் வந்து இந்த டயக்ராமில் ஆக்சஸ் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பிலோ எக்ஸ் ஆக்சஸ் அதாவது வந்து நெகட்டிவ் குவாட்ரண்ட்டுக்கு போகவே இல்லை ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்குது சரியா ஸோ நீங்கள் வந்து y is greater than 0ங்கிற கண்டிஷனை வந்து நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஓகேவா ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்வர்ட்ஸில் தான் உங்களுக்கு போகுது டவுன்வர்ட்ஸில் வரல ஸோ லெஸ் than 0ங்கிற கண்டிஷனுக்கு வரல சரியா லெஸ் than 0னா என்ன நெகட்டிவ் டேர்ம்ஸ்க்கு போயிடும்ல Example 5.13 ஓகேவாமா கிளியரா புரிஞ்சுதா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா ஏதாச்சும் டவுட் இருக்கா அதுல ஓகே So the next பார்க்கலாம் சரியா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா find the equation of the circle with the center 2, -1 passing through the point 3, 6 in standard form அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில்
ஒரு சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் வந்துட்டு நமக்கு 2,-1 சொல்லி கொடுத்துருக்காங்க சென்டர். சரியா? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள்ல ஹாய் சஞ்சய், குட் ஈவினிங். ஸோ சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதர் எங்க வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P of 3,6 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ C is equal to, அதாவது சென்டர் வேல்யூ C equal to 2,-1 and Pங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? ஸோ x minus h the whole square plus y minus k the whole square. ஓகே கிருத்திகா. ஸோ y minus k the whole square which is equal to r square அப்படிங்கிறது தான். அது கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. அது ஈஸி கொஷின் தானே. ஸோ டிஃபிகல்ட்டாக உள்ளுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நான் ரீகால் பண்ணிட்டேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். சரிங்களா? டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரும் அண்ட் பாயிண்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேடியஸாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நமக்கு ரேடியஸ் வந்து தெரியாது. அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? ஸோ x minus h the whole square plus y minus k the whole square equal to r square இல்லையா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட h, k, இவங்க வந்து நம்மளோட x, y, இவங்க வந்து நம்மளோட x, y. சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும், அதாவது சென்டரையும் பாயிண்ட்டையும் எடுத்து அப்ளை பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? எஸ். அப்போ இங்கே என்ன வரும்? 3 minus 2 the whole square அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 minus of -1 the whole squareன்னு இருக்குமா? ஸோ which is equal to r square. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? 1 square, இந்த இடத்துல 6 plus 1 the whole square. ஓகேவா? equal to r square. Okay. So, 1 plus 7 square equal to r square. So, 1 plus 49 equal to r square. So, therefore, r square is equal to 50. No. So, r is equal to root 50. r is equal to root 50. அப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற 50 நீங்க எப்படி எடுத்து எழுதுவீங்க? So, எப்படி அதெல்லாம் 25 into 2 எழுதலாமா? அப்போ இது வந்து 5 into root 2 மாறிடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்றேன். ஃபுல்லா சால்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்டர் 5க்கே நம்ம எவ்வளோ கிளாஸ் போவோம்னு தெரியாது. ஸோ r ஈக்குவல் டு 5 into root 2 கிடைச்சதா? ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் சென்டர் ரேடியஸை மட்டும் வச்சுட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலால நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் சென்டரும் ரேடியஸும் மட்டும் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்பவுமே 6:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. ஒரு சில கிளாஸஸ் வந்து 7:30க்கு இருக்கு. என்னென்ன கிளாஸ் எப்பப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன? 2 இல்லையா? ஸோ 2 ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து ஒய் மைனஸ் -1 the whole square which is equal to 5 into root 2 the whole square ma. அப்ப இங்க என்ன வரும்? x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so 5 square பண்ணீங்க அப்படின்னா so 25 கிடைச்சிரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, அதாவது ஸ்கொயர் ரூட்டை நீங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? த வேல்யூ 2ன்னு கிடைச்சிடும். ஆர் எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக அதை 15 எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 தான் கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். சரியா? ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் த 50. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிற நீட் கிடையாது. நீங்கள் அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். சரிங்களா? ஓகேவா தான் ஒரு ஆன்சர். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஒரே இதுதான். பட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருமோ அது அங்கே இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இல்லைன்னா இதுலயே தப்பு போட்டு விட்டுருவாங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? 5th சாப்டர் பா பத்ரா, 5th சாப்டர். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமாப்பா? Okay, yeah. So the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது வந்து the very simplest question. பட் ஆனால் உங்களுக்கு நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சென்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ரேடியஸ் வந்து வேணும். சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ரேடியஸ் வேணும். ஆனால் நம்ம கிட்ட ரேடியஸ் இல்லை. ஸோ சென்டரையும் பாயிண்ட்டையும் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலால இதை அப்ளை பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. தட் இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சேம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் சென்டரையும் ரேடியஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதேஷ். ஓகே ஓகே ஓகே. ஏன் ஷாலினி, வாட்ஸ் அ ப்ராப்ளம் கேர்ள்? என்னாச்சு? ஓகே. ஸோ எஸ்மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3 பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜிஎஃப்சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஜென்ரல் ஈக்குவேஷனில் கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அதாவது ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் எடுத்து வந்து கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கு? வாட்ஸ் யுவர் நேம்? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இட் பாசஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு எந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுங்களேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 1,0. அதாவது எக்ஸோட வேல்யூ 1, 0 சாரி ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. சரியா? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் and 2g into 1 இந்த இடத்துல 2f into 0 plus c equal to 0. சரிங்களா? அப்போ 1 plus 2g plus c equal to 0 இல்லையா? ஸோ 2g plus c equal to -1. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஈக்குவேஷன். சரியா? ஸோ இட் பாசஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஷுக்கூர். ஓகே கிருத்திகா. தனு. ஓகே ஓகே ஓகே. ஐடி தான் ஞாபகம் இருக்கு, பேரு ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பாசஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட்ல பாஸ் ஆகும்போது நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் 0 ப்ளஸ் 2g இன்டூ -1 ஸோ 2f இன்டூ 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன வரும்? 1 ப்ளஸ் -2g 1 -2g அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வேல்யூ நமக்கு எப்படி மாறும்ப்பா? -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் 1 வந்து ஃபார்முலா. ஷாலினி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் தானே சொன்னீங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பாசஸ் த்ரூ தேர்ட் ஒன்மா. ஸோ தேர்ட் பாயிண்ட் தட்டு 0,1. சரிங்களா? 0,1. அப்போ இங்கே என்ன ஆகும்? 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2g இன்டூ 0 2f இன்டூ 1 ஸோ ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ 1 ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ therefore 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. ஸோ இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போது இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் 3ஐயும் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2gங்கிறது வேல்யூ இருக்குது. ஸோ இவங்க 2 பேத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ஈஸியாக உங்களால் வந்து சி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 + 3. சரிங்களா? 2 + 3. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2g plus c equal to -1 minus 2g plus c equal to 1. -1 தானே? -1. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ 2c equal to இங்கே என்ன வரும்? -2. சரிங்களா? 2c equal to -2. அப்போது therefore c equal to -2 divided by 2 c equal to -1ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ c equal to -1. இப்போ இந்த சியோட வேல்யூவை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2ல கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ 2ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ g. ஹாய் பிரணீதா பிரித்திகா. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட்
c equal to minus 1 in 2 சரிங்களா so 2g plus c equal to minus 1 so 2g minus 1 equal to minus 1 so 2g equal to minus 1 plus 1 இல்லையா so therefore 2g equal to 0 மா so g equal to 0 so clear ஆ இல்ல டவுட் இருக்கா ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம் மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்மா ஸோ என்ன பண்ணுவீங்க மைனஸ் இன்டூ மைனஸ் ஆட் பண்ணுவீங்க கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து நீங்க போடணும்ல -2 தானே வரும் ஆமா தானே ஆமாவா இல்லையா ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ g equal to 0ன்னு சொல்லி கிடைச்சிச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் c equal to -1 c equal to -1 in fourth equation சரிங்களா that is 2f plus c equal to 2f plus c equal to -1 so 2f minus 1 equal to -1 so therefore 2f equal to -1 plus 1 so 2f equal to 0 so therefore f equal to 0 ஓகேங்களா f equal to 0 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த எல்லா வேல்யூ எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா ஸோ சப்ஸ்டியூட் g f c வேல்யூ இன் 1 ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்முலா என்னம்மா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வாங்க ஓகே ஸோ இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இந்த இடத்துல 2g இன்டூ சாரி 2x இன்டூ 0ன்னு வருமா அடுத்தது 2y இன்டூ 0வா ஸோ ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 -1 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஓகே பாப்பா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா சார் எனி டவுட்ஸ்மா ஓகேவா இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் கண்டிஷன் தான் சரிங்களா அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு சர்க்கிள் அதாவது ஆன் த சர்க்கிள்லையா இன்சைட் த சர்க்கிள்லையா அவுட் சைட் த சர்க்கிளில் இந்த பாயிண்ட் வந்து லை ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது யாருக்கா ஞாபகம் இருக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 இதில் வந்து பாயிண்ட் வந்துட்டு x1 y1 நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஸோ இந்த ஃபார்முலா என்ன ஆகும்னா x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் plus 2gx1 plus 2f y1 plus c equal to 0ங்கிறது மாறும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is இந்த ஃபார்முலாவில் which is equal to 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா equal to 0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆன் த சர்க்கிளில் இந்த பாயிண்ட் வந்து லை ஆகுதுன்னு அர்த்தம் சரியா இதே வந்து less than 0னா எப்படி வரும் less than 0னா அந்த பாயிண்ட் வந்துட்டு எதுக்குள்ள சர்க்கிள்குள்ள லை ஆகுதா வெளியே லை ஆகுதா இன்சைட் ஆர் அவுட் சைட் ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கப்பா ஸோ விச் இஸ் லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஓகே பிரிதேஷ் அவுட் சைடா உதயகுமார் ராமநாதன் அவுட் சைட் லெஸ் தேன் அவுட் சைடா less than outside-ஆ less than உள்ளுக்குள்ள கம்மியாக தானே வரும் இன்சைட்மா ஓகேவா இன்சைட் த சர்க்கிள் சரிங்களா கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா அவுட் சைட் அருளரசன் என்ன டைப் ரைட்டிங் கிளாஸா டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டீங்களா
ஓகேவா? ஸோ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்சைட், ஸோ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அவுட் சைட். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே டன். அதனால தான் லேட்டா, சரி விடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலால அப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, -2, 1 இல்லையா? ஸோ அப்போ -2 the whole square plus 1 the whole square, 2g into -2, 2f into 1 plus c equal to 0. அதாவது c வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். வெயிட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சாரி, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x² plus y² minus 5x. ஸோ -5x plus 2y minus 5 equal to 0. சரிங்களா? ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதாவது x and y வேல்யூ, சரிங்களா? x and y வேல்யூ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ -2 the whole square plus 1 the whole square, 5 into -2, 2 into 1 minus 5 equal to 0. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும், 4 plus 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +10 ஆயிரும், +2 -5 equal to 0 இல்லையாமா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 12 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ 17 minus 5 equal to 0. ஸோ இட் இஸ் 12 இல்லையா? ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு ஸோ எதில் லை ஆகுது, ஸோ லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள்னு சொல்லிடலாம். லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே கம்ருதீன், ஓகேவா? அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 பாயிண்ட்ஸை வச்சு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்துட்டு ஸோ ஆன் த சர்க்கிளா, அவுட் சைட் த சர்க்கிளா, இன்சைட் த சர்க்கிளான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் 2 நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்ல, ஈஸி தானே? ஸோ இந்த டேர்மில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஈஸி தானேப்பா, நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. எஸ், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில், ஓ மை காட், அதுவே ஸ்பெல்லிங் தப்பாக போடுறீங்க. அதையாவது கரெக்டாக போடணும்ல. ஏன் குமரேஷ், ஸ்பெல்லிங்கை கரெக்டாக போடுங்க, அதையவே தப்பாக போட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் சென்டர். சரிங்களா? சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ரேடியஸ் வந்து கண்டுபிடிங்க. ஸோ இதில் சென்டர் வேல்யூ என்ன, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சென்டர் வேல்யூ இருக்கா இல்லையா, அண்ட் வாட் இஸ் த சென்டர் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, x minus h the whole square, y minus k the whole square, which is equal to r square இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் இதை மாற்றணும். அப்போ என்ன வரும், x minus 0 the whole square and y minus of -2 the whole square, which is equal to 0 அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஓகேவா? எஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதில் சென்டர் 0,0வா எப்படிப்பா? ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க, கண்டிப்பாக புரியும். பாதியில் வந்துட்டு புரியலன்னா ஒன்றுமே புரியாது. லைக் ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான். ஸோ கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா ஸ்டார்டிங் சீன் பார்த்தா தானே தெரியும். இல்லை இன்பிட்வீனில் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, ஸோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படி சப்போஸ் புரியலன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இருக்கிற கிளாஸை நீங்க பார்க்கலாம். சரியா? தப்பு இல்லை, சாரிலாம் சொல்ல வேணாம். இப்போ இதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறத நீங்க அப்புறம் கூட பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க லிசன் பண்ணிடலாம். சரியா? ஸோ 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு, 7:25க்கு வந்துட்டு புரியல அப்படின்னா நான் என்னப்பா பண்றது? ஓகே, ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஷாலினி அந்த டேர்மே இல்லைம்மா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ கம்பேர் பண்ணுங்க, ஹெச் அண்ட் கே வேல்யூ. சரியா? ஹெச் வேல்யூ என்ன 0, கே வேல்யூ -2. ஸோ அப்போ ஹெச் கேங்கிறது என்னது, நம்மளோட சென்டர். ஸோ சென்டர் ஈக்குவல் டு 0, -2. ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆன்சரே அவ்வளோதான்.
ஓகேவா? டன்னா? ஸோ ஈக்குவேஷனை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? அதாவது சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னொரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி சென்டருக்கு சேம் தான், ரேடியஸ் மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? இப்போது இதில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² + y² + 6x - 4y + 4 = 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா g and f கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ப்ரீவியஸ் சென்டர் என்ன பண்ணோம், h, k கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த இடத்துல ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. ஸோ ஜஸ்ட் கம்பேர் வித் ஈக்குவேஷன். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் ஹர்ஷி. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சப்டிவிஷனில் கேட்பாங்க. சரியா? சப்டிவிஷனில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது கூட வந்து கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இது கூட கம்பேர் பண்ணி g and f வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளோட சென்டர் வேல்யூ. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ சென்டர் அப்படிங்கிறது -g, -f இல்லையா? ஸோ வாட் இஸ் த சென்டர் வேல்யூ ஹியர்? அப்படியா? பிஸ்னஸ் மேக்ஸ் அப்போ நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ? சொல்லுங்க, சென்டர் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஜெனரல் ஈக்குவேஷனும் நான் கொடுத்துட்டேன், ஜெனரல் ஈக்குவேஷனும் உங்ககிட்ட நான் கேட்கல, அதையும் கொடுத்துட்டேன். புரியல அருளரசன். 3 தான் கேட்டாங்களா? என்ன 3 தான் கேட்டாங்க? 5 மார்க்ஸ் 3 தான் கேட்டாங்கன்னா ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகேம்மா, ஓகே. ஓகே அருளரசன், ஓகே ஓகே. எஸ் பத்ரா. ஸோ நம்மளோட g and f வேல்யூ என்ன? ஸோ g கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6 இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ 2g = 6 வருமா? ஸோ தேர்ஃபோர் g is equal to 6/2. ஸோ ஜியோட வேல்யூ 3. ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படி எழுத முடியாது, ஏன்னா இங்கே வந்து -g, f இருக்கு. சரி, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 2f. ஸோ 2f = -4 இல்லையா? அப்போ f = -4/2. ஸோ தேர்ஃபோர் f = -2. அப்போ இது கூட நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா g வந்து 3 கிடச்சிருக்கு, அப்போ -3, f வந்து -2 கிடச்சிருக்கு. அப்போ இட் பிகம்ஸ் +2. ஓகேவா? அது இதுக்கப்புறம் தானப்பா சொல்லுவாங்க. ஓகே அருளரசன், ஓகே ஓகே ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்மேட்டே வேற, வெறும் r² கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க ரேடியஸை? சாச்சா, நான் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தான் அப்படி இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம இவ்வளோதான் இது பண்ண முடியும். கரெக்டாக? அது போக க்ரியேட்டிவ் வந்து எண்ட் ஆஃப் த இயரில் எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பற்றியெல்லாம் வரி பண்ண வேண்டாம் குமரேஷ். ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே டீச் பண்ணுங்கிற நீட் கிடையாது. ஓகே? எஸ். ஓகேவா? டூ யுவர் பிஸ்னஸ். ஹே ராகவன், ஹாய், குட் ஈவினிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரேடியஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் தான் சொல்லணும். ஹர்ஷி, ஃபார்முலா கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா, ஃபார்முலா சொல்லுங்க. அங்கே பாருங்க, உங்கள் சீனியர் ஒருத்தவங்க கிரியேட்டிவாக வேற இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் ஃபார்முலாவே சொல்ல மாட்டீங்க, அப்போ நான் எங்கே போய் கிரியேட்டிவ் சொல்றது? ஃபார்முலா சொல்லுங்க. அவருக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சீனியருக்கு மரியாதை கொடுங்க. ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். What is the formula, ma? It is square root of hint நான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன்ப்பா. g² + f² - c. சரிங்களா?
ஓகேவா g ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஓகேவா இப்போ நமக்கு வந்து g வேல்யூ தெரியும் எஃப் வேல்யூ தெரியும் அண்ட் சி வேல்யூ எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க எஸ் ராகவன் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாரி 3 த ஹோல் ஸ்கொயர்மா மைனஸ் 3 நாட் ஓகே ஸோ 3 ஸ்கொயர் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸோ சி கூட கம்பேர் பண்ணுங்க இங்கே 4 அண்ட் சி ஓகே ஸோ இட் இஸ் 4 ஓகேவா 1 செகண்ட் பா எழுத மாட்டேங்குது ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 4 - 4 இல்லையா அப்போ +4ம் -4ம் வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ அது ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் ஆஃப் 9 மட்டும் இருக்கும் ஸோ r = 3 சரிங்களா அப்போ நம்மளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் சரிங்களா சென்டர் அண்ட் ரேடியஸ் ஸோ இதே மாடலில் இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பாருங்க see you நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் ஸோ எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க ஸோ ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு வாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சரியா ஓகேவா ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ ஆல் ஸோ மச் அருளரசன் அட்வான்ஸ் ஆஃப் சாப்டர் 6ன்னு சொல்ல முடியாது பட் தெர் இஸ் அ சம்திங் அங்கே இருக்கிற ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்ப்பீங்க சரிங்களா அண்ட் 5th சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி ஸோ இஃப் யூ நோ த ஃபார்முலா தென் இட் வில் பி ஈஸி அதர்வைஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஓகேவா அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரேடியஸ் இந்த சென்டர் இந்த ஃபோக்கஸ்க்கு இந்த ஈக்குவேஷன் தாங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரேடியஸ் ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும் சரியா அந்த மாதிரி இதில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 0,0 h, k ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும் ஸோ டோட்டலாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 5th சாப்டர் தட்டி தூக்கிடலாம் இதில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்மா ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக கிளியராக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ ஆல் see you in next class